ஜனநாயகன் படம் எப்படி இருக்கு? இவ்வளவு நாளா ஆவலா எல்லாரும் காத்திருந்து ஜனநாயகன் படம் ஒரு வழியா அவங்களே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் யாரோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம இந்த ஜனநாயகன் படம் எப்படி இருக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, கேசரி மாதிரி தான் இவங்க கிண்டி வச்சிருக்காங்களா, வேற ஏதாவது புதுசா கிண்டி வச்சிருக்காங்களா அப்படிங்கறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வகுந்துறணும் அவனெல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரும், போயிரு இரிட்டேட் பண்ண. நம்ம ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து இதுக்கு டிடெக்டிவெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. சும்மா நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சு பேசிஸ்ல ஒரு 3-4 விஷயங்களை சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து புதுசா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த லைக் பட்டன் அமைத்திக்கோங்க, ஷேர் பட்டன் அமைத்திக்கோங்க. அண்ட் வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வந்து சென்சார் சர்டிபிகேட் தராம ஒரு சைட்ல ஜனநாயகன் டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே இங்க வந்து யாரோ அதை எடுத்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம என்னதான் அந்த படத்தை வந்து பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி பைரசியை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, இல்லை பைரசியில எதையுமே நம்ம பார்த்துடக்கூடாதுன்னு நினைச்சாலுமே சோசியல் மீடியால அங்கங்க அதோட கிளிப்பிங்ஸோ இல்லை ஸ்கிரீன்ஷாட்ஸோ எப்படியோ நம்ம கண்ணில் பட்டுருது. நம்ம அதை பார்த்தோன்னே ஐயோ ஐயோ அப்படின்னு தூக்கி விட வேண்டியதாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருமே அதை போட்டு, அதாவது பைரசி இது நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப் எடுத்து போட்டு மேல போஸ்ட் போடுறாங்க. அதாவது நம்ம பார்க்க வேணாம்னு சொல்றதே அந்த படத்தை தான், அந்த படத்தோட கிளிப்பிங்கையும் எடுத்து போட்டுட்டு இதை போட்டது ரொம்ப தப்பு, இதை பார்க்காதீங்கன்னு சொல்றது அதை விட பெரிய தப்பா தான் நான் கருதுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட படங்கள், அது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்க படம், இந்தியாவே வெயிட் பண்ணி கூடிட்டு இருக்க ஒரு படம் வந்து எப்படி இவ்வளோ அசால்ட்டா லீக் பண்ணாங்க? லீக் பண்ணவங்களை ஏன் இன்னுமே யாரும் கண்டுபிடிக்கல? ஏன் வந்து நம்ம கிட்ட இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தும் ஏன் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வர மாதிரி எனக்கும் வருது. சோ வந்து நம்ம இனிஷியலா வந்து அந்த படம் எப்படி எல்லாம் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சைடர் லீக். அதாவது அந்த டீமுக்குள்ளவே இருக்க ஒரு ஆள், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வர்றது வந்து வினோத் அவர் கூடவே இருக்க ஒரு ஆள், இல்லை விஜய் கூடவே இருக்க ஒரு ஆள், அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல மல்டிபிள் ஸ்டுடியோஸுக்கு போக வேண்டியதா வரும். எடிட்டிங் ஸ்டுடியோக்கு போகும், கலர் ஸ்டுடியோக்கு போகும், எஸ்எஃப்எக்ஸ் பண்ண போகும், விஎஃப்எக்ஸ் பண்ண போகும், இல்லை இன்டர்நேஷனலா ரிலீஸ் பண்ணும்போது இன்டர்நேஷனல் சப்டைட்டில் பண்றதுக்குன்னு வேற சில இடங்களுக்கு போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி போகும்போது இவங்க எல்லாருக்குமே ரெஃபரன்ஸ் மூவி கிளிப் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு அளவுக்கு படம் முடிஞ்ச அவுட், அதாவது சில விஷயங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் பண்றதுக்கு பாக்கி இருக்கும், இல்ல விஎஃப்எக்ஸ் மட்டும் பண்றதுக்கு பாக்கி இருக்கும், இல்ல சில போர்ஷன்ஸ் மட்டும் டப் பண்ணாம இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அவுட் எல்லாத்தையுமே வந்து மத்த ஒர்க்ஸ் பண்றதுக்காக டீம்ல இருந்து அனுப்புவாங்க. ஒண்ணு அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே ஸ்டுடியோஸ்ல இருந்து, அப்படி இல்லாட்டி பயங்கர குவாலிட்டியான அவுட் வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த குவாலிட்டியான அவுட் வந்து யாருக்கிட்ட எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட்டர்ஸ் கிட்ட இருக்கும், எடிட்டரோட அசிஸ்டன்ட் இருந்தா அவங்க கிட்ட இருக்கும், கலரிஸ்ட் கிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட, மேஜரான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க, டெக்னீஷியன்ஸ் கிட்ட தான் இந்த ஃபுல் குவாலிட்டி இல்ல நல்ல ஒரு குவாலிட்டி அவுட் வந்து இருக்கும். அப்போ முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது எங்கன்னா இன்சைடர் லீக்கை தான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் இரண்டாவதா இது லீக் ஆகிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் லீக்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்மென் அண்ட் வால்வரின் அவங்க படம் தான் நினைக்கிறேன், சம்திங் ஏதோ மார்வல் சம்மந்தப்பட்ட ஏதோ படம் வந்து ஒரு ஸ்கிரீனிங் அப்போ அங்கிருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரைவேட் ஸ்கிரீனிங்ல இருந்து அதை வந்து யாரோ ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு கிளிப்பை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதை பல டைம் வந்து ஸ்கிரீனிங் பண்ணி அந்த டீமே பார்க்கும். ஒவ்வொரு ஸ்கிரீனிங்லயும் மேபி ஒரு ஆள் 2 ஆள் புதுசா வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கிறது உண்டு. ஏன்னா அவங்க ஒப்பீனியன் கேட்கறதுக்காகவும் இல்ல வேற ஏதோ ஒர்க்ஸ் பண்றதுக்காக கூட வந்திருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கிரீனிங்ல இருந்து ஏதாவது லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாட்டி அதே மாதிரி சிபிஎஃப்சி இப்போ எவ்வளவு 5 டைம் 6 டைம் ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி சிபிஎஃப்சியோட ஸ்கிரீனிங்ல இருந்து கூட யாராவது இதை ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பார்க்கல. அந்த படத்தை எப்படி அது வந்து ஃபுல் யாரோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கா, இல்ல நம்ம நார்மலா படம் எப்படி ஃபுல் ஹெச்டி அவுட் வருமோ அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் இது ஸ்கிரீன் ரெக்கார்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஒண்ணுன்னா பிரைவேட் ஸ்கிரீனிங்ல இருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா சென்சார் போர்டோட ஸ்கிரீனிங்ல இருந்து வேற யாராவது வெளியே இருந்த ஒரு ஆள் ரெக்கார்ட்
பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருக்கலாம். அண்ட் மூணாவதா ஒரு படம் வந்து எப்பவுமே பெரும்பாலும் லீக் ஆகுறது எப்படின்னா ரிலீஸுக்கு அப்புறம் தியேட்டர்ல இருந்து ஒரு ஸ்கிரீனிங் பண்ணி தான் வரும். ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த படம் இனிமே ரிலீஸே ஆகல. சோ நம்ம வந்து முக்கியமா பார்க்கக்கூடிய 2 காரணம் இதெல்லாம் பார்க்குறோம். இன்சைடர் லீக் அண்ட் இன்னொன்னு ஸ்கிரீனிங் லீக். இது 2 தான் வந்து நம்ம மனசுல வச்சு இதை வச்சுதான் நம்ம வந்து எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம சோசியல் மீடியா பாக்குறப்போ யாரோ வந்து ஒரு லேப்டாப்லயோ இல்ல ஒரு டிவிலயோ பிளே பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிவி இல்ல ஒரு லேப்டாப்ல அதை பிளே பண்ற ரெக்கார்டிங் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அது நமக்கு வந்து 2 விதமான கேள்வி எழுப்புது. ஒண்ணு வந்து அந்த டீமை சேர்ந்த யாராவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்போ அதை எடுத்திருக்கலாம். இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு கிளிப்பை வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் குவாலிட்டி அவுட்டை வந்து அவங்க லேப்டாப்லயோ இல்ல மானிட்டர்லயோ அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து அந்த படத்துக்கு ஏதோ பின்னணி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்சைடர்ஸ் கிட்ட தான் வரும். அப்படி இல்லாட்டி இப்போ இந்த சோசியல் மீடியால ஃபேன்ஸ் அண்ட் வேற சிலர்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இந்த ஒரு கும்பல் செய்த ஒரு சதி, இல்லாட்டி இந்த ஒரு குரூப் வந்து வேணும்னே இந்த படத்தை லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போனதுக்கு அப்புறமா நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து அதை வந்து பேசுறப்போ இல்ல அதை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிசினஸா அதை பேசுறப்போ அங்கேயும் ஒரு ஸ்கிரீனிங் நடக்கும். ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கிட்டையும் இதுக்கான ஒரு ஃபுல் குவாலிட்டி அவுட் ஒன்று இருக்கும். ஸோ அதை இருந்தும் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்கேயும் வந்து சினாரியோ என்ன அப்படின்னா இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸும் யாரும் வந்து பெருசா வந்து ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தா இந்த படம் எங்கிருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். இது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்மளால சாதாரண மக்கள். ஆனா ஏன் வந்து நம்ம இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும் இத்தனை விஷயத்த தெரிஞ்சும் நம்ம ஏன் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண அந்த முதல் ஐபி எங்க இருந்து வந்துச்சு, அதை வச்சு நம்ம ஏன் வந்து அந்த பைரசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இன்னொரு ஃபன்னியான விஷயம் நான் பார்த்தேன். என்னன்னா ஏதோ ஒரு பைரசி நெட்வொர்க் வந்து அவங்களோட வெப்சைட்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்க ரிலீஸ் ஆகாத படங்கள் எதையுமே நாங்க பைரசி பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பாக்குறப்போ அதான் தோணுச்சு எனக்கு, செய்யறதே திருட்டு வேலை, அதுலயும் வந்து நியாயமான திருட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து பெரிய மனுஷன் மாதிரி காட்டிக்கிற ஒரு விதமா இருந்துச்சு. அது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயமா தான் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஜனநாயகன் இந்த லீக்கை சுத்தியே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்மளும் இப்போ தம்ப்நெயில்ல ஜனநாயகன் ரிவ்யூ தான் வைக்க போறோம், ஏன்னா அது ஒரு கிளிக் பைட்டா இருக்கும், உங்களுக்கே தெரியும். பட் இந்த மாதிரி பைரசி வந்து ஒரு பெரிய ஹீரோ படங்களுக்கு நடக்கும்போது சின்ன ஹீரோ படங்களுக்குலாம் இது நடந்தா இன்னுமே பெரிய பாதிப்பு இண்டஸ்ட்ரிக்கும் தரும், அந்த ஹீரோக்களுக்கும் தரும், அந்த மூவி டீமுக்கும் தரும். அண்ட் நீங்க தயவு செஞ்சு படங்களை பைரசியில பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஃபிலிம் மேக்கிங்ல இருந்த ஒரு ஆளா சொல்றேன், அந்த ஒரு படத்துக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கும், வேர்வை இருக்கும், ரத்தம் சிந்திருப்பாங்க. நம்மளோட அந்த ஒரு 2 மணி நேரம் நம்ம அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஒரு 2 வருஷத்தோட உழைப்பு, அதாவது ஆயிரக்கணக்கான மக்களோட 2 வருஷத்தோட உழைப்பை வந்து நாசம் பண்ற மாதிரி ஒரு செயல் தான் அது. ஸோ ஸ்டாப் பைரசி. நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்ற மாதிரி நம்மளும் இந்த வீடியோல பைரசி எதிர்த்து தான் பேசுறோம். பைரசிங்கிறது ஒரு தவறான விஷயம். யாருமே பைரசியை வந்து பைரசி கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதான் நம்ம சொல்ல நினைச்சோம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை வேற ஏதாவது ரெடிட்ல படிச்சேன், ட்வீட்ல படிச்சேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பத்தி இருந்தால் மறக்காம அந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, எங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.